நம்ம கோமதி வந்து செந்தில்கிட்ட எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. உனக்கு இதெல்லாம் ஏன்டா பிரச்சனை? அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் உனக்கு நல்லா பிரச்சனையாக என்கிட்ட ஒன்றுனா சொல்லு, நான் எல்லா பிரச்சனையும் தீர்த்து தரேன்டா. அதுக்காக இந்த வீட்டோடலாம் புள்ளான்னு சொல்லாத, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு ரொம்ப கண்கள்லையும் அழுகுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பாண்டியனுக்கு ரொம்ப வந்து கோமதி நிறுத்தி நீ கொஞ்ச நேரம் வாய முடுறியா? அது மட்டும் இல்லாமல் உன்னை சின்ன பிள்ளை நினச்சிட்டு இருக்கியா? கவர்மெண்ட்டில் வேலை கிடச்சி நல்லா கை நிறைய சம்பளம் வாங்குறான்னு திமிரில் பேசிக்கிட்டு இருக்கான். அதனால் தனியாக போய் நல்லா சந்தோஷமாக வாழலாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனால் எனக்கு தெரியல, தனியாக போன அப்புறம் தான் எவ்வளோ பெரிய செலவு வரப்போகுது, அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் வரப்போகுதுன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கான் முட்டாள் மாதிரி. அதெல்லாம் போய் கஷ்டப்பட்டு அனுபவிச்சா மட்டுமே புரியும் இந்த பானோட அருமை அப்படி சொல்கிறாங்க. இதை கேட்டுன்னு செந்தில் வந்து ஆமாம் அப்படியே சொல்லிட்டு ரொம்ப நக்கலாக பேசிக்கிட்டு நீங்கள் இந்த கணவரை கண்டுகிட்டு இருக்கீங்களா? நிஜமே இந்த வீட்டுக்கு நான் வரவே மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் நான் சந்தோஷமாக இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கலாம். இந்த வீட்டில் நான் ஒவ்வொரு நாளும் பட்ட கஷ்டம் பட்ட அவமானம் எல்லாமே எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த வீட்டில் நான் சந்தோஷமெல்லாம் ஒன்றும் கிடையாது. ராஜா வாழ்க்கணும்னு வாழல. அந்த வீட்டில் போய் நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல தவிர நான் உங்ககிட்ட வந்து கையேந்து கூட நிற்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவமாக சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே பாண்டியனும் ரொம்ப கோவத்தில் ஆமாம் கையேந்தி நிற்க மாட்டியா? அது மட்டும் இல்லாமல் என்ன பார்த்துக்கிட்டே இருடா, மளிகை சாமான்லேருந்து கரண்ட் பில்லேருந்து ஒவ்வொரு பில்லும் உன் தலைமையில வந்து விழதா போகுது. நீ எப்படி முழிச்சுக்கிட்டு இங்கே வந்து இந்த அப்பா கூட வாழ்ந்த வாழ்க்கை எவ்வளோ மேலே, அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து எவ்வளோ நல்லா ராஜு மாதிரி வாழ்ந்துட்டு சொல்லி நினைக்கதா போகிற அப்படி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே நம்ம செந்திலேருந்து நடக்கவும் விட மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் அப்படி நடந்தாலுமே நான் பிச்சை கூட எடுப்பேன்னு தவிர இந்த வீட்டு வாசல் அப்படி மிதிக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோபம் சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தா கோமதி வந்து என்னங்க இப்படிலாம் பேசுகிறீங்க, அவன் வந்து இந்த பைத்தியக்காரத்தனமாக பேசிகிட்டு இருக்காரு, நீங்களும் பதில் இப்படி பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக கேட்கவே உடனே ஆமாம்மா சின்ன பிள்ளை பாரு வெளியே போயிடுவான், தொலைஞ்சு போனால் பயந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு போனால் போட்ட முடியாது, அது மட்டும் போகணுன்னு முடிவு பண்ணுறவங்ககிட்ட எதுக்காக அப்படி கெஞ்சிக்கிட்டு இருக்க விட்டு தொலை அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோபமாக பாண்டியனும் ரொம்ப கோவமாக சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இந்த பக்கம் இதெல்லாம் நினச்சி பார்த்து கோமதி உட்காந்து அளந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் ஆகுது, இவங்களும் சொல் பேச்சும் கேட்க மாட்டேங்க, இந்த மனுஷனும் இந்த மாதிரி பேசிட்டு போயிட்டாங்களே, இப்போ என் பையன் வீடு விட்டு வெளியே போயிடணும் அப்படி சொல்லிட்டு அப்படியே இடிச்சு போய் உட்காந்து அழுந்துக்கிட்டு இருக்காங்க. மீனை பார்த்து கணக்கில் இங்கிட்டு இருக்காங்க கோமதி. மீனா என்ன பண்ண போகிறாங்க, இந்த விஷயத்தை எப்படி சமாளிக்க போகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் செந்தில்கிட்ட பேசி இந்த விஷயத்துக்கு ஏதாவது ஒரு முடிவு பண்ண போகிறாங்க. இல்லைன்னா செந்தில் நினச்ச மாதிரியே தனி கொடுத்து தான் போக தான் போகிறாங்களா பொறுத்து வந்து வரப்போகிற வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.